Hey guys, this is Ezhil. Welcome to my channel. So super இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So today is a most special day for me. So நம்ம யூகேக்கு வந்தது பர்பஸ் எதுக்குன்னா ஸ்டடீஸ் பண்ண தான் மேஜர் பர்பஸாக வச்சுட்டு வந்தோம். பட் அந்த பர்பஸை இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட என்னோட கிராஜுவேஷன். ஸோ என்னோட கிராஜுவேஷன் செரிமனி வந்து காலிலேருந்து ஒரு 3 செரிமனி நடக்குது. தேர்ட் செரிமனி வந்து என்னோடது, அதாவது 3 o'clock வந்து செஸ்டர் கத்தீட்ரலில். ஸோ அங்கே தான் வந்து செரிமனி நடக்குது, கிராஜுவேஷன் செரிமனி. ஸோ அது ஆன்லைன்லேயும் யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டரில் அந்த யூடியூப் சேனல்லையும் வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள். அண்ட் இந்த அப்ராட் பிளான் வந்து நான் 2019 போட்டது. ஸோ ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் வந்து நான் கோவிட்னால மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் டிகிரியை பர்சீவ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியை பர்சீவ் பண்ணி டிகிரியை முடித்து கிராஜுவேஷன் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையுமே காரணம் உங்கள் சப்போர்ட் தான். உங்களோட சப்போர்ட் அண்ட் ப்ரேயர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஐ தேங்க் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாத்தில் எவ்வளோ எமோஷ்னலாக, எவ்வளோ நம்ம ஃபிசிக்கலாக எவ்வளோ டவுனாக இருந்தாலும், ஸோ அந்த ஃபேமிலி சப்போர்ட்லாம் இல்லாமல் வந்து என்னால் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் இன்றைக்கி வந்து எப்படின்னா, நம்ம கிளம்புறதுலேருந்து அண்ட் இன்றைக்கி ஜஸ்ட்டு கத்தீட்ரலில் லைக் ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி, பட் கிராஜுவேஷன் டே இன் மை லைஃப்ன்ற மாதிரி போகும். அண்ட் நம்ம அங்கே போய் எப்படி கிராஜுவேஷன் ஆகணும் அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணுறேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் டீமே கொஞ்சம் கொடுத்து ஷூட் பண்ண சொல்லி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து கவுன் போய் கலெக்ட் பண்ணணும். கவுன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹையர் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒன்ஸ் கிராஜுவேஷன் டேட் சொன்ன உடனே நமக்கு கவுன் ஹையர் பண்ணுற கம்பெனிலேருந்து நமக்கு மெயில் வரும். ஸோ அது மூலிமா நம்ம வந்து கவுன் ஹையர் பண்ணிக்கலாம், இல்லை ஓனாகவும் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஹையர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ கவுன் வந்து இன்னொரு இடத்துல போய் கலெக்ட் பண்ணணும். அது எப்படின்னா இங்கே லெஷர் சென்டர் வந்து நார்த் லீட் அரினான்னு இருக்குது. இங்கே தான் வந்து எல்லா கிராஜுவேட்ஸும் வந்து இங்கே தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் போய் கலெக்ட் பண்ணணும்.
ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். செஸ்டர் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் ஆகிற எல்லா கிராஜுவேட்ஸுக்குமே இந்த கத்தீட்ரலில் தான் கிராஜுவேஷன் செரிமனி நடக்கும். செஸ்டர்லேயே இந்த கத்தீட்ரலுக்குன்னு தனியாக ஒரு வரலாறு இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உள்ளே வர எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருவாங்க. இந்த செரிமனியில் நடக்கிற அஜெண்டா, யார் ஸ்பீக்கர், யார் யாரெல்லாம் கிராஜுவேட்டாக இருக்காங்க அப்படின்ற நேம் லிஸ்ட் கொண்டு இந்த புக்லெட்டில் கொடுத்துருப்பாங்க. இதோ நம்ம பேர் இங்கே இருக்குது. சரி வாங்க கிராஜுவேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். अगले साल ये करेंगे. ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி எல்லா கிராஜுவேஷன் செரிமனியுமே இதே பேட்டர்னில் ப்ராப்பராக ரிஹர்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. செரிமனி ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களாம் முன்னாடி போவாங்க. அடுத்தபடியாக யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போவாங்க. கடைசியாக யூனிவர்சிட்டியோட சான்சலர் போவார். இது ஒரு ப்ராப்பர் கஸ்டமாக ஒரு ட்ரெடிஷ்னல் வேல தான் எங்கள் கிராஜுவேஷன் செரிமனியே நடக்கும். இப்போ பேசிகிட்டு இருக்க தான் யூனிவர்சிட்டியோட சான்சலர். இவர் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒருத்தரையாக ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. You have to offer a few nuggets of wisdom and a good firm handshake. So that is my plan today. I'm thrilled to be here. I'm thrilled that actually my role is ceremonial, but I really do want to salute you. Of course, I also want to salute the team here, led by the Vice Chancellor. அவ்வளோதான், ஒருத்தரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் போகலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளையும் கூப்பிட போகிறாங்க. ஸோ போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அவ்வளோதான், நம்ம கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணி ஒருத்தராக வெளியில் போவாங்க. கிராஜுவேட்ஸ் எல்லாருமே அவங்கள ஃபாலோ பண்ணி வெளியில் போகணும். நானும் ரூமுக்கு போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். அண்ட் இந்த தருணத்தில் எங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லை, அதுக்குன்னு அவங்க பார்க்கலன்னு அர்த்தம் கிடையாது. இந்தியாவிலேருந்து அவங்க என்ன டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சில பல காரணங்களால் அவங்களால யூகேக்கு வர முடியல. பட் விரைவில் அவங்கள கூப்பிட்டு வருவேன். அண்ட் அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள்.
E.L. Arasan. எழில் அரசன் தான். என் தங்க Saeed Muhammad Alif Kumar. நம்ம வாழ்றது பார்த்து நம்மளை பிடிக்காதவனுங்க 4 பேர் காண்டாகணும். அவனுங்க காண்டாகிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். ஹே கைஸ், இன்னைக்கு வந்து கிராஜுவேஷன் தான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் காலையே சொல்லிட்டு தான் போனேன். ஸோ இந்த டே வந்து ஒரு பிக் டே மாதிரி எனக்கு. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எனக்கு இது கிடைச்சிது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் செஸ்டர் கத்தீட்ரலில் தான் வந்து எப்பவுமே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டரோட கிராஜுவேஷன் செரிமனி அங்கே மட்டும் தான் நடக்கும். அண்ட் இது எப்படின்னா வந்து 1 டேல நடக்காது, ஒரு 2 to 3 days நடக்கும். லைக் October 31 வந்து ஃபஸ்ட்டு 3 செரிமனிஸ் நடந்துச்சு. லைக் செரிமனி 1, செரிமனி 2, செரிமனி 3ன்னு வச்சுருப்பாங்க. அண்ட் நம்மளுது வந்து என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா செரிமனி 6, அதாவது 3 o'clock ஆஃப்டர்நூன் 3 o'clock நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2 செரிமனி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேட்சாக தான் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ப்ளஸ் அப்புறமேட்டு பேச்சுலர்ஸ் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ 3 o'clock கொடுத்தாங்க. அண்ட் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா May 2022 கோஹர்ட், அதாவது லாஸ்ட் இயர் அந்த கோஹர்ட் ஸ்டார்ட் ஆகி இந்த May 2023 முடிஞ்ச பேட்ச்க்கு இப்போ கொடுத்தாங்க. அண்ட் முன்னாடி இருந்த பேட்ச் வந்து சில பேர் வந்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. டிஃபரெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த இதை சேர்த்து தந்துடுவாங்க. அண்ட் இந்த கிராஜுவேஷனுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு 2 கெஸ்ட் டிக்கெட் தருவாங்க. அது போக நமக்கு கிராஜுவேட் டிக்கெட்னு தனியாக தருவாங்க. ஸோ அந்த கிராஜுவேட் டிக்கெட்டை வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் போகும்போது அவங்கள்ட்ட காட்டிட்டு அது QR கோட் இருக்கும். அதை காட்டினா தான் நமக்கு வந்து கிராஜுவேட்ன்ற மாதிரி நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நமக்குன்னு தனியாக சீட்டிங் பிளேசஸ் இருக்கும் அண்ட் கத்தீட்ரலுக்குள்ளார. அண்ட் இந்த கெஸ்ட் டிக்கெட் வந்து நம்ம யார் யார் வரணுமோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கெஸ்ட் டிக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து 2 கெஸ்ட் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயுமே QR கோட் இருக்கும். ஒன்றுத்துக்கும் ஒன்று QR கோட் இருக்கும். அது அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களுமே பார்த்துட்டு அவங்க உள்ள வந்து நம்ம செரிமனி வந்து அவங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த செரிமனிக்கு வந்து நான் வந்து என்னோட பாஸ்டர், சர்ச் பாஸ்டர், நான் வீக்லி எக்ஸாம் போகணும் எல்லா வீட்லையும் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஸோ சர்ச் பாஸ்டரும் அவங்க அந்த அக்காவும் தான் வந்தாங்க. அதாவது பாஸ்டரோட ஒய்ஃப் அவங்க அக்காவும் தான், அந்த அக்காவும் தான் வந்தாங்க. அண்ட் அவங்க எப்படின்னா வந்து நான் ஃபோட்டோஸும் காட்டுறேன், போடுறேன், அந்த ஃபோட்டோஸ் நான் எடுத்தோம். எனக்கு இவங்க வந்து நான் இன்னைக்கு கிராஜுவேஷன் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த மெயின் ரொம்பவே மெயினான ரீசன் சொல்லுவேன். ஏன்னா வந்த ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன். 1 year வீடியோவில் சொல்லியிருப்பேன். இல்லை வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பை மீ அப்படின்ற அந்த வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். கல்ச்சுரல் ஷாக் நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கல்ச்சுரல் ஷாக்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி சரௌண்டிங், ஃபேமிலி பாண்டோட நான் தள்ளி இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு ஈஸ் பண்ணதோ இல்லை என்ன வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணதோ இவங்க 2 பேரும் தான் ரொம்பவே நார்மலைஸ் பண்ணது. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே நான் வந்து வந்து இங்கே செஸ்டரில் ஸ்பெண்ட் பண்ணணும். சாட்டர்டே சண்டே வந்து எனக்கு எப்படின்னா சம்டைம்ஸ் சாட்டர்டே வந்து ப்ராக்டிஸ் போகிற மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கு. சண்டே வந்து நான் எப்பவுமே சர்ச் தான் போவேன். எக்ஸாமில் மட்டும்தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். அண்ட் சண்டே வந்து எப்பவுமே சர்ச்சில் தான் இருப்பேன் நான். அந்த சண்டே மிஸ்ஸே பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி. ஸோ அங்கே வந்து எனக்கு எக்ஸாமில் தனியாக ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி, சர்ச் ஃபேமிலி இருக்கிற மாதிரி. லாஸ்ட் இயர் நான் கிறிஸ்மஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன், கிறிஸ்மஸ் ஃபீஸ்னு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ அவங்க எல்லாருமே அங்கே போய் நம்ம இருக்கிறது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ லைக் எப்படின்னா வந்து நான் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்போ எனக்கு மைண்ட் ஆஃப் ஆகும் அப்படின்னா எக்ஸாம்லேருந்து ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock நான் கிளம்பி செஸ்டர் வரும்போது தான் எனக்கு வந்து மைண்ட் ஆஃப் ஆகும். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு நான் வந்து அவங்கள்ட்ட அட்டாச்சாக இருந்தேன். ஸோ அதனால் அவங்கள தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம். ஸோ அவங்க வந்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுமே ரொம்ப ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ பாஸ்டர் அக்கா. ஸோ உங்களுக்குமே வந்து ஒரு பிக்கஸ்ட் தேங்க்ஸ். ஏன்னா நான் இங்கே நிற்கிறது உங்களால் தான். அண்ட் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன் அப்படின்னாலும் எங்கள் வீட்லேயும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு பரவாயில்ல பையன் போய் ஒழுங்காக இருந்துட்டு வந்துட்டான்னு சொன்னாலுமே அதுக்குமே நீங்கள் தான் காரணம். அண்ட் எங்கள் அப்பா அம்மாக்குமே தேங்க்ஸ். என்னை நம்பி இவ்வளோ தூரத்துக்கு என்னை எங்கள் UK விட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக நான் எப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கைக்குள்ளேயே தான் வளர்ந்தேன். 25 ஏஜ் ஆகுது எனக்கு. ஆனாலுமே வந்து 25 ஏஜ் தான் நான் இங்கே வந்தேன். 25 ஏஜில் தான் நான் UK வந்தேன், அதாவது 1 yearக்கு முன்னாடி. ஸோ அப்போ வரும்போது அது வரைக்குமே நான் எங்கள் அம்மா கைக்குள்ளே தான் வளர்ந்தேன். அப்புறமேட்டு எங்கள் அம்மாவுமே எங்கள் அப்பாவுமே வந்து நம்பி தான் அனுப்புனாங்க. சரி ஓகே வந்து சொல்கிறேன் அவ்வளோ தூரம் அப்படின்னு நம்பி தான் அனுப்புனாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் எடுத்து தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் UKல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து எல்லாருமே சின்ன சின்ன இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இன்கேஸ் ரோட்டில் யாரும் பார்த்தாலுமே அந்த லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, ஏதோ சின்ன ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல, எல்லாருமே ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன்ஸ் மாதிரி எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு கேரிங் தான். ஸோ அந்த கேர்னால தான் நானும் இவ்வளோவும் இதாகிட்டு இருக்கேன். அண்ட் நான் நிறைய பேர் ஒர்க் பற்றி கேட்குறீங்க, நான் எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் வந்து ஹெல்த் கேர் செக்டரில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். அண்ட் நான் வந்து என்னென்னு இது வரைக்கும் யாருக்கும் ரிவீல் பண்ணல. ஸோ அதை நான் வந்து செப்பரேட் வீடியோவை போடுறேன்.
பெருசாக இல்லை, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், எல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நான் பெருசாக யார்ட்டையும் சொன்னதில்லை. ஸோ அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். அண்ட் இப்போ எனக்கு அதே இடத்துல பெர்மனெண்ட் ஜாபும் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்குமே வந்து எல்லாருமே இந்த மாதிரி இவங்களோட எல்லா சப்போர்ட் இருந்தது தான் காரணம். அண்ட் மெயினாக இந்த இப்போ சர்ச் போகிறேன்னு சொன்னால் எனக்கு அங்கே ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் ரொம்பவும் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான். இங்கே எனக்கு இந்த 1 இயர் லைஃப் போகும்போது ரொம்ப சம்டைம்ஸ் டவுனாக இருக்கும். அந்த டைமில் நான் நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல். ஸோ அந்த டைம்லேயும் கொஞ்சம் ப்ரேயர் லைஃப் அந்த மாதிரிலாம் போனேன். ஸோ இது எல்லாமே தான் எனக்கு வந்து இந்த டேவை பார்க்குறதுக்கு இந்த எல்லா ஃபேக்டருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குற எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 1K வந்துருச்சு. ஸோ அதுக்குமே பிகஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருமே நான் விடல. நிறைய பேர் வந்து நம்பரும் கேட்குறீங்க. ஸோ அதுக்குமே தனியாக நான் சப்போர்ட் நம்ம வாட்ஸ்அப்லேயே நான் சில பேர்ட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் ஒர்க்கில் இருக்கிறப்ப கூட நான் ஐ டெக்ஸ்ட் யூ லேட்டர், நான் ஒர்க்கில் இருக்கின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் அதுவும் குயரிஸ் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாட்ஸ்அப்னு வந்து நான் தனி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. லைக் தமிழ் குரூப்ஸ் மாதிரி, இல்லை வந்து செஸ்டரில் வர இந்தியன்ஸ்ன்ற மாதிரி மட்டும் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு பிளான் முன்னாடியே இருந்துச்சு. அதை நான் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தோணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து தோணுச்சு. அண்ட் இன்ஸ்டாகிராம்லுமே சேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அண்ட் ஸோ இன்கேஸ் வரவங்களுக்கு எதுவும் இன்கேஸ் குவரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த கிராஜுவேஷன் vlog நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video.